அது அது மட்டும் இல்லாம ரொம்ப குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், டிப்ரெஷன் அதிகமா இருக்குது, இப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. டிசம்பர் மாசம் தொடங்கணும்னவே ராகுவேதி பயிற்சி ஆகுது. அதான் எந்த மாற்றமும் இல்லை. விடாமுயற்சியோடு நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் இப்ப சக்சஸ் ஆக போகுது. நீங்க எதை தொட்டாலும் எதை செய்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப நீசமா இருக்கிற 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தாய் தந்தரை கிட்ட வம்பு வழக்கு வரத்தான் செய்யும். அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை தான் கட்ட போறாங்க. சோ மத்த உடம்பு விஷயத்துல, ஆரோக்கிய விஷயத்துல எல்லாமே குடும்ப ரீதியாகவே எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளும் ரொம்ப நல்லதுங்க. என்ன வழிபாடுகள் கொடுக்கணும் இல்லையா, ஏதாவது செய்யணும் இல்லையா. சோ எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும் இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பாதத்துல வச்சுட்டு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி நிலவாசல்ல கட்டியிருக்கு. நிறைய துர்சக்திகள் இந்த நேர காலங்கள்ல உள்ள என்ட்ரியாக போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மாதிரி காட்டுது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம், அதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் விலகி யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கறதை முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? ராசிக்குள்ளேயே ராகு இருக்காரு. ரொம்ப டிப்ரெஷன்ல தாங்க போயிட்டு இருக்குது லைஃப். அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துட்டு இருக்கிறோம், நரம்பு பிரச்சனை ஆயிடுச்சு, எலும்பு பிரச்சனை ஆயிடுச்சு, ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, பத்தாவதுக்கு கால் வலி வேற. இது எல்லாம் கும்பத்துக்கு நடக்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், டிப்ரெஷன் அதிகமா இருக்குது, இப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. டிசம்பர் மாசம் தொடங்கணும்னவே ராகுவேதி பயிற்சி ஆகுது. ராகு கேது பயிற்சி ஆன உடனே ராகு கீழே என்ட்ரி ஆனது உங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் டோட்டலா போயிடும். அதனால பயப்பட வேண்டாம். அது வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். சோ இப்போ உங்க ராசி அதிபதி வக்கரகதியில் இருக்கும்பொழுது நடக்காம இருந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நடத்தி காட்டுவார். தேவையில்லாம இருந்து வந்த சங்கடத்தை எல்லாம் கொஞ்சம் விளக்குவார் அப்படிங்கிற அமைப்புகளை சொன்னாலும் 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 3 கூடையவர் 5ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. தொடர்ந்து பயணப்பட்டுட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஜெயிச்சே தருவீங்க. அதான் எந்த மாற்றமும் இல்லை. விடாமுயற்சியோடு நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் இப்ப சக்சஸ் ஆக போகுது. நீங்க எதை தொட்டாலும் எதை செய்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. உடம்பு நல்லா பாத்துக்க போறீங்க. உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்ம சொல்லுவாங்களே, கெட்ட கழிவுகளை வெளியேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்போ. சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறது, குழந்தைகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கிறது, அல்லது குழந்தைகளுடைய ஜாதகங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறது. 10ஆம் அதிபதி 5ல இருக்காரு. 10ஆம் இடம் தான் உங்களுக்கு விருச்சிகம். விருச்சிகத்தின் ராசி அதிபதி செவ்வாய் 5ல இருக்காரு. தொழில் வளரப்போகுது. தொழில் டல்லாதான் இருக்கும். தொழில வளர்ச்சி இல்லாம இருக்கு. அல்லது நீங்க ஹார்ட் எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த போட்ட உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல சேலரி கிடைக்காது. பட் இப்போ ஓரளவுக்கு எடுக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு உண்டானது போவீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறது. 5ஆம் இடங்கிறது பதவி உயர்வு, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா 12ஆம் அதிபதியுமே உங்களுக்கு சனி தானே, அக்ரமாக பொழுது ஏதாவது டிரான்ஸ்பர் கேட்டுருக்கீங்களா, கண்டிப்பா கிடைக்கும். பதவி உயர்வு கேட்கறீங்களா, கண்டிப்பா கிடைக்கும். 5ல் செவ்வாய் இருக்கும்போது உணவு அதிகமா சாப்பிட தோணும். நல்ல நல்ல உணவுகள் ஃபுட்டா தேடி போய் சாப்பிடுவீங்க. கொஞ்சம் வயிறு உபாதைகளும் ஒரு மைனஸ் இருக்கு, அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா எப்பவுமே ராசிக்குள்ளே லக்னத்துக்குள்ளே ராகு இருந்தா ஃபுட் பாய்சன் ஆகும். அப்ப அந்த ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தேவையில்லாத எடுத்துக்கூடிய ஒரு உணவுகள். அப்ப 5ல் செவ்வாய் இருக்கும்பொழுது நம்ம இந்த காலகட்டத்தில் அதிகமா தேவையில்லாத உணவுகளை சாப்பிட தோணும். சோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணுதான் பெரிய மைனஸ். அடுத்தது சுக்கிரன் 4 9ஆம் அதிபதி நீசமாகிறாருங்க 8ஆம் இடத்துல. தாய் மற்றும் தந்தை ரெண்டையுமே வாங்கி இருக்கக்கூடிய ஒரே ராசி லக்னம் எதுன்னா கும்பம் தான். ஒரே கிரகம் சுக்கிரன் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப நீசமா இருக்கிற 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தாய் தந்தரை கிட்ட வம்பு வழக்கு வரத்தான் செய்யும். அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை தான் கட்ட போறாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கை வைப்பாங்க. ஒன்னும் மனசங்கடங்கள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம வீடு சார்ந்ததோ சொத்து சார்ந்ததோ எதுவுமே இந்த மாசம் பேசாதீங்க. அதெல்லாம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்காது. ஆனா 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, துலா வீட்டுக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதற்கப்புறம் தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது,
தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது, உங்களுடைய ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வீடு சார்ந்த சொத்து சார்ந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிம்மதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மனிதனுக்கு நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மனசு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். ஒரு 16ஆம் தேதிக்கு மேல புதன் உங்க ராசிக்கு 5, 8 குடையவர் 7ஆம் வீட்டுல சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கிறார். 5 குடையவர் 7ஆம் வீட்டில் கேதுவோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல குழந்தைகளுடைய நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் குடும்ப ஒற்றுமையில கவனமா இருந்துங்க. அந்த இடத்துல கேதுல நேரத்துக்கு செம்ம ஜாக் படுத்த உங்களுக்கு 5, 7 தொடர்பு நல்ல குழந்தை பிறக்கிறது. இப்பெல்லாம் குழந்தை பிறக்க ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் எடுப்பீங்க. கொஞ்சம் சர்ஜரி ப்ராப்ளம் நடக்கும். குழந்தைக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நேர காலகட்டங்கள் இதெல்லாம். கொஞ்சம் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. குழந்தைங்களுடைய படிப்பு கொஞ்சம் டல்லா இருக்கும். கொஞ்சம் டிப்ரெஷன் ஆவாங்க. சோ குழந்தைகளுடைய நிலையை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இந்த டைம்ல. ஒரு 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு புதன் வந்துருவார். ஆட்சி உச்ச பலம் பெற்றவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட நிலை மாறிடும். திடீர் வருமானங்கள் வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். நேரம் இங்கிருந்து புதன் சனியை பார்ப்பாரு, சனி புதன் பார்ப்பாரு. அப்போ பணத்துல இருக்கக்கூடிய தடை எல்லாம் விலகும். பேச்சால பிரச்சனைகள் நிறைய இருந்துட்டு இருந்தாலும் அந்த பேச்சுக்குண்டான ஏன் இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, அந்த பிரச்சனை எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள், நம்பிக்கை தன்மை அதிகமாகிறது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிரு, ஷேர் மார்க்கெட் யோகத்தை கொடுத்துட்டு போயிருப்போம் 21ஆம் தேதிக்கு மேல. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல சூரியன் அங்க இருக்காரு. உங்க ஜாதத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு எல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உங்க ஜாதகம் இந்த காலகட்டங்களில் பித்திருதோஷ நிவர்த்தி திலகோமம் எல்லாம் பண்ணிக்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகத்தையும் திருமணத்துல இருந்த தடைகளையும் விலக்கி கொடுக்கும். யோகத்தை காப்பாத்தி கொடுக்கும், யோகத்தை வரவழைக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் இப்ப நிறைய போயிட்டு இருக்குது. 7.5 சனி காலகட்டங்கள நிறைய கருத்து வேறுபாடு, கணவன் கண்ட மனைவிக்கு பிடிக்கிறதுல, மனைவி கண்ட கணவருக்கு பிடிக்கிறதுல நிறைய வேற இல்லீகல் தொடர்புல போயிருச்சு. அதெல்லாம் கும்பத்துக்கு நடந்திருக்குது. சோ அதெல்லாம் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து உங்களுடைய ராசி பார்க்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே இருளாக இருந்துட்டு இருந்தவங்க இப்ப கொஞ்சம் வெளிச்சத்துக்கு போவீங்க. ஏன்னா சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்ப வெளிச்சத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னு நிச்சயமா உண்டு. சோ நம்பிக்கையாக இருக்கலாம். கும்பராசிக்கு நம்ம பெருசா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கிய வீட்டுல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனா உங்களுக்கு அல்லது குழந்தைக்கு, தாய் தந்தை இருக்கு, கணவன் மனைவிக்கு ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு நம்ம என்னதான் பண்ணினாலும் அது என்னதான் வழிபாடுகள் பண்ணாலும் மலையாட்டு இருக்கிறது பணியாட்ட போகுமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா வர்றது வந்துதான் தீரும். இது நான் சொல்றப்ப டிப்ரெஷனா, ஆல்ரெடி டிப்ரெஷன்ல தான் இப்ப நீங்க இருப்பீங்க, முடிவெடுக்க இருப்பீங்க. இப்ப சொல்றப்ப நெகட்டிவா சொல்றேன் அப்படி இப்படி நிறைய கழுவி ஊற்றுவீங்க. அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம சொல்றது நம்மளுடைய கடமை சொல்லிடணும். சோ கொஞ்சம் இந்த மாசம் தொழில் நல்லா இருக்கு, குழந்தைகளுடைய நிலைகள் நல்லா இருக்கு. சோ மத்த உடம்பு விஷயத்துல, ஆரோக்கிய விஷயத்துல எல்லாமே குடும்ப ரீதியாகவே எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க, ரொம்ப நல்லதுங்க. என்ன வழிபாடுகள் கொடுக்கணும் இல்லையா, ஏதாவது செய்யணும் இல்லையா. சோ எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும் இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க. ஒரு படிகார கல்லு வாங்கிக்கோங்க. அந்த படிகார கல்லை வாங்கிட்டு போய் அந்த காவல் தெய்வம் கருப்பராயன், ஐயனார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வத்தினுடைய பாதத்துல வச்சுட்டு வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி நிலவாசல்ல கட்டிடுங்க. நிறைய துர்சக்திகள் இந்த நேர காலங்கள்ல உள்ள என்ட்ரியாக போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மாதிரி காட்டுது. ஸோ அதனால அந்த படிகார கல் உங்களை காப்பாற்றும். ஸோ அதை மட்டும் ஒரு சின்ன பரிகாரமும் பண்ணிருங்க. இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அல்லது அந்த பரிகாரத்தெல்லாம் வாங்கிட்டு இப்போ புகையெல்லாம் போடலாம்னு சொல்றாங்க. ஸோ அது போட்டீங்கன்னாலும் கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுக்கும். ஸோ எனக்கு புகை போடுறதை விட இந்த வெளியே கட்டுறது ரொம்ப விசேஷம். வழிபாடுகள்ல பரிகாரங்கள்ல அதுவும் கொடுத்துருக்காங்க, புகையும் போடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வெளியே கட்டும் பொழுது அந்த கெட்ட சக்தி, ஏன்னா லக்னத்துல ராகு இருக்கும் பொழுதுதான் ராசிக்குள்ள ராகுவும் திருஷ்டி அதிகமா இழுக்கும். இப்ப மேக்சிமம் திருஷ்டினாலதான் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த 1 year பயங்கர திருஷ்டியா தான் இருக்கும் உங்களுக்கு. சும்மா போயிட்டு இருந்தா கூட திருஷ்டி ஆயிடும். அப்ப அது அந்த ராகு ஈஸியா இழுத்து கொடுத்துறாது. அப்ப என்ன ஆகும்னா அந்த திருஷ்டி தோஷம் விலகிறது, இந்த ஆபிஷார தோஷம் விலகிறது, ராகு எல்லாமே இதெல்லாம் பண்ணும். மை மாந்திரிக இதெல்லாம் இந்த ராகு பண்ற வேலைதான். சோ இந்த வெளியே அந்த படிகாரக்கல் கட்டும் பொழுது அதுவும் நீங்க ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தினுடைய கோயில வச்சு வாங்கிட்டு வந்து கட்டும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், கெட்டதை வெளியேற்றிரும், நல்ல தெய்வ சக்தியை மட்டும் உள்ள கொண்டு வரும். ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இது நல்லா தெரியும். சோ இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. ஆல்ரெடி கும்பராசிக்கு சொல்ல வேண்டியதுல நிறைய இடத்துல தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பட் இந்த மாசம் இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கறத உண்மை. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவி சரணம்.